ஔவையார் வந்து சனி நீராடல்னு தான் சொல்லியிருக்காங்க. புதன் கோள் பார்த்தீங்கன்னாக்கா இயக்கம் சார்ந்த ஒரு கோள் அது. ஸோ அன்னைக்கு ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க சார். குழந்தைங்க ஆயில் பாத் எடுக்கலாமா? பொதுவாக நம்ம கருவுற்ற பெண்களுக்கு எண்ணெய் குளியல் நம்ம சொல்றது இல்லைங்க சார். சனி பகவானுக்கு உரிய விஷயமாக தான் நாங்கள் எண்ணெய் குளியல் நாங்கள் சித்த மருத்துவர் அணுகிறோம். பகல் நித்திரை வந்து பித்தத்தை கூட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லாஸ்ட் வீடியோவில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ எங்களுக்கு ஆண்கள், பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க இவங்கெல்லாம் இதை எப்படி அணுகணுங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா எங்களுக்கு விளக்குனீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும் சார். முதல்ல ஆண்கள் என்னைக்கு குளிக்கணும், எப்போ குளிக்கணும், அது மாதிரி ஏதோ குறிப்பு இருக்கா சார்? என்னைக்கு வேணால் குளிச்சிக்கலாமா எண்ணெய் குளியல்? ஓகேங்க சார். இது நாட்கள் பிரகாரமும் சொல்கிறாங்க சார். 7 நாளில் எந்த நாட்களில் ஆண்கள் குளிக்கணும், எந்த நாட்களில் பெண்கள் குளிக்கலான்ட்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது சார். இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிரகங்களை பேஸ் பண்ணி தான் சார் சொல்கிறாங்க. நம்ம பிளானட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பாடியில் எந்த மாதிரி இருக்குது, அதை வச்சுட்டு இன்னன்னைக்கு இவங்கவுங்க குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு எப்படி சார்? ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லுவாங்க சார். புதனும் சனியும்? புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லுவாங்க. எதுனால? புதன் கோள் பார்த்தீங்கன்னாக்கா இயக்கம் சார்ந்த ஒரு கோள் அது. மூமெண்ட்லேயே இருக்கிறது. ஸோ மஸ்குலின் நேச்சரும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. பொருள் ஈட்டுறதுக்காக போகிறான், இல்லை ஒரு வேட்டையாடுறதுக்காக போகிறான்னாக்கா அவன் வந்து அந்த காலத்தில் மஸ்குலின் நேச்சர் மட்டுமா தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாகவே அந்த வாயு ஓட்டமோ இல்லை பித்தமோ அதிகரித்த நிலையில தான் இருக்கும். ஸோ அந்த இயக்கம் சார்ந்து அவன் இருக்கிறதுனால அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஆண் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறதும். ரெண்டாவது விஷயம் சனிக்கிழமை ஏங்கிறதுனாக்க, சனிக்கிழமைங்கிறது ஒரு குளிர்ச்சியான விஷயமா சார் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அது குளிர்ச்சியாக இருந்தாலும் உள்ளுரை வெப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்னலாக ஒரு ஹீட் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். அந்த ஹீட்டை உடம்பு முழுமையும் சீராக்கி அதை பரவலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சனிக்கிழமை சொல்லியிருக்காங்க சார். இது 2 விஷயம் ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு சார்? பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே நம்ம கிரகங்கள் அடிப்படையில் தான் சார் வரும். செவ்வாயும் வெள்ளியும். செவ்வாய்க்கிழமை என்னன்னாக்கா அந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உதிரம் சார்ந்து இருக்கும். உதிரம்ங்கிறது பிளட். ஸோ அவங்களுக்கு அந்த கற்பை சூழ் கொள்றது இது எல்லாமே நமக்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால, ஸோ அதில் உள்ள ஒரு வெப்பம் வந்து சீராக இருக்கணுங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமைக்கு சொல்லியிருக்காங்க. வெள்ளி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா நீர் அம்சம் சார் அது. ஸோ அன்னைக்கு ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க சார். அது வந்து குளிர்ச்சி. இப்போ நீரம்சங்கிறது குளிர்ச்சிங்க சார். ஸோ இது உதிரம்ங்கிறது கொஞ்சம் வெப்பம். ஸோ அந்த 2 விஷயமும் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருக்கலாம் சார். இப்போ பெண்கள் பற்றி பேசும்போது முக்கியமாக அவங்க மாதவிடாய் இல்லை கருவுற்று இருக்கும் பெண்கள், இவங்க எண்ணெய் குளியல் எப்படி சார் அணுகணும்? பொதுவாக நம்ம கருவுற்ற பெண்களுக்கு எண்ணெய் குளியல் நம்ம சொல்றது இல்லைங்க சார். புதுசாக ஒரு உயிர் உள்ள ஜனனமாக இருக்கு, அந்த நேரத்தில் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் கருவுற்ற பெண்களுக்கு நம்ம சொல்றது இல்லை. உதிரப்போக்கு ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமான்னா நிச்சயமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. அந்த டைம்ல ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும்போது லேடிஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கக்கூடாது. ஏன்னாங்க சார், இப்போ அந்த உதிரப்போக்கு இருக்கு இல்லைங்க சார், அப்போ வந்து பாடியில வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் தேவை. ஒரு மாறுபட்ட ஒரு டெம்பரேச்சர்ல தான் அவங்க இருப்பாங்க சார். மூட் ஸ்விங்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அந்த 3-5 நாள் வந்து மாறுதலா தான் இருக்கும் சார். ஸோ அந்த நேரத்துல வந்து பொதுவா நாங்க தலைக்கே தண்ணி ஊற்றி குளிக்க சொல்ல மாட்டோம் சார். 3 நாள்ங்கிறது இன்னைக்கு ஒரு வழக்குல சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்னைக்கு ப்ளீடிங் நிற்கிதோ அன்னைக்கு வரைக்குமே சரிங்க சார். தலைக்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னாக்கா அந்த உதிரம் தான் போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட சித்த மருத்துவ பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்ப்பச்சூடுன்னு ஒன்று சொல்லுவோம், கர்ப்ப வாயுன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த சூடு வாயு இது எல்லாமே அந்த உதிரத்தோடு சேர்ந்து அவங்க உடம்புல குற்றமாக சேராமல் அதில் வெளில போயிடுது. அது வந்து ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் தான். எலிமினேஷன் ப்ராசஸ். அப்போ போயிட்டு நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோ அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனை கெடுத்துடாமல் அந்த இயற்கையாக போகக்கூடிய சூடோ வாயுவோ கெடுத்துடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்கள அமைதியா வேற எந்த வேலையும் பார்க்காம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓரமா அன்னைக்கு உட்கார வச்சாங்க. ஓரமா உட்கார வச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லி கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க. குளிக்கவே மாட்டாங்க சார். அந்த சூடை நம்ம டச் பண்ணக்கூடாது. அந்த சூட்டை இயல்பா அது கடந்து போகணும், போக்குல விட்டுறோம். அதுக்காக தான் அப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. பட் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ சரி அட்லீஸ்ட் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் கூடாது சார். அன்னைக்கு குளிக்க கூடாது. ஏன்னா அந்த சூட்டை நம்ம தடுத்தோம்னா
ஆகிற டிஸ்சார்ஜ் வந்து தடைபட்டுரும், உள்ள தங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாயிடும். சார். அதனால சார் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட யூட்ரைன் டிஸார்டர்ஸ், யூட்ரைன் டிசீஸ்ன்னு ஏகப்பட்டதா பெண்களுக்கு அதை சார்ந்த நோய்கள் நிறைய இருக்குங்க சார். ஓ! இது எல்லாமே அந்த விஷயத்த நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால தான். கரெக்டா அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, அந்த டைம்ல அவங்களுடைய ஹெல்த் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா, அத தாண்டி வர பல பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளியில வந்துரலாம். அதனால அந்த டைம்ல வேண்டாம். மத்த நாட்கள்ல அவங்க அடுத்த அந்த வாரம் விட்டுற ஸ்கூலுங்களேன். விட்டுற ஸ்கிப் பண்றதுனால ஒரு வாரம் ஸ்கிப் ஒரு பண்றது. வாரம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஆண்களும் வாரத்துக்கு 2 வாட்டி தான் பண்ணணும், பெண்களும் 2 வாட்டி தான் பண்ணணுமா? இது வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சொன்னாங்க சார். இது இல்லாம நம்ம ஔவையார் வந்து சனி நீராடல்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா சார். அவங்க 1 நாள் தான் சார் சொல்லியிருக்காங்க. நீங்க 2 நாள் சொல்றீங்க. பொதுவான விதியா அதை எடுத்துக்கலாங்க சார். சனி சரிங்க சார். நீராடல்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவானுக்கு உரிய விஷயமா தான் சார் நாங்க அந்த எண்ணெய் குளியலை நாங்க சித்த மருத்துவர் அணுகுறோம். ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து எள்ளு வச்சு தானே சார் படைப்பாங்க. ஸோ நம்ம நல்லெண்ணெய் எள்ளுல இருந்து தானே வருது. ஸோ அந்த விஷயமா பார்க்குறப்போ, நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்குறப்போ, சனிக்கிழமை குளிக்கிறதுங்கிறது போத் த ஜெண்டர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு காமன் டே. காமன் டேவா வச்சுக்கலாங்க சார். ஓகே. அது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். சரி சார். இப்போ நீங்க செவ்வாய், வெள்ளி இல்லைன்னா புதன், சனி இப்படி சொல்லியிருக்கீங்க ஆண்களுக்கு. இந்த நாள் முடியல அப்படின்னா மற்ற நாள் செய்யவே கூடாதா? இதெல்லாம் நம்ம ரூல்ஸா பேசுறோங்க சார். ரூல்ஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எல்லாராலையும் சாத்தியமானா முடியாது. நான் 6 நாள் வேலைக்கு போறேன், எனக்கு சண்டே மட்டும்தான் நான் என் உடம்ப நான் பாத்துக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம என்னாவது குளிச்சிருன்னு தான் சொல்லுவோம் சார். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் தான். இந்த வார்த்தையை எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் போட்டுங்க சார். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. அது ஆக்சுவலா இந்த புதன்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் 100% அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா சொல்லல. இது எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு 60% எனக்கு உடல் தேக ஆரோக்கியம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா குளிக்கணும் சார். ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையாவது எனக்கு லீவு நாள், நான் இன்னைக்கு குளிச்சிடுறேன், தயவு செய்து குளி. இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் யாருக்குனாக்கா அந்த காலத்துல இயற்கை சார்ந்து வாழ்ந்தாலையா சார். சூரியனை பார்த்து மணி சொன்ன காலம்லாம் இருக்கு இல்லையா, அவனுக்கு தான் இந்த ரூல்ஸ். இன்னைக்கு வந்து அதை தாண்டி நமக்கு நிறைய போயிட்டோங்க சார். நுண்ணுணர்வுகள்லாம் நம்ம தாண்டி ஓவர் கம் பண்ணி நம்ம வேற எங்கேயோ ஒரு ஆட்டோமேஷன் நோக்கி போயிட்டு இருக்க காலகட்டத்துல இருக்கிறப்போ, ஸோ நம்ம அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு என்ன ஃபிளெக்சிபிளா இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு மூவ் ஆகிக்கலாம். சரி. இப்போ இது குழந்தைங்க ஆயில் பாத் எடுக்கலாமா? எந்த மாச குழந்தையிலிருந்து ஆயில் பாத் நம்ம சித்தா சிஸ்டத்துல நம்ம சொல்றோம்? குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் சார். பாத்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமார்கள்லாம் காலில் திருப்பி போட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு எண்ணெய் தேய்ச்சி விடு, உடம்பு பூரா தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உரம் மருந்துன்னு கொடுப்பாங்க. ஸோ அது கை குழந்தையில இருந்தே பழக்கப்படுத்திட்டு வராங்க. பிறந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா சார். ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறமும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்ப செய்யக்கூடாதுன்னு மட்டும் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க சார். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் விலாவரியா பேசிடுவோம் சார். யாரு செய்யக்கூடாது, எப்ப செய்யக்கூடாது அப்படிங்கறது மட்டும். உடம்புல ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன்றப்ப கண்டிப்பா செய்யக்கூடாது. ஜென்ஸா இருந்தாலும் அவங்க உடம்புல எப்போ ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கோ அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, அன்னைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னா கண்டிப்பா கூடாது. உடம்பு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது ஏதோ ஒரு ப்ராசஸ்னால உடம்பு சூடாகி வெளில தள்ளுது, ஒரு டாக்ஸின் வெளில தள்ளுது. அப்போ போய் நீ போய் எண்ணெய் தேய்ச்சி உடம்பு குளிர்ச்சியாக்கிறன்ட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ அது வந்து எதிராக நம்ம உடம்புக்கு எதிராக நம்ம செய்யணும்னு அர்த்தம். ஸோ ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷனால ஒரு ஃபீவர் வருது, இல்லை ஒரு வயிறு அப்செட் ஆகி ஒரு டயரியா போயிட்டு இருக்கு, இல்லை ரொம்ப எனக்கு உடல் சோர்வா அன்னைக்கு ரொம்ப ஏற்கனவே நான் ரொம்ப டல்னஸா இருக்கேன் அப்படிங்கிறப்போ அன்னைக்கெல்லாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது சார். குளிக்கக்கூடாது, கண்டிப்பா குளிக்கக்கூடாது. நார்மலா இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எண்ணெய் குளியலை ஃபாலோ பண்ணிடலாம். சரி. இப்போ இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற போல நம்ம ஏதாவது இந்த எண்ணெய் குளியல்ல நம்ம ஏதாவது மாற்றங்கள் செய்துக்கணுமா? இல்ல, இந்த எல்லா பருவங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரூல்ஸ் ஏற்கனவே பேசின மாதிரி எல்லா காலத்திலயும் இத்தனை நாளிகைக்குள்ள குளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மழை காலத்துல குளிக்கக்கூடாது, பனி காலத்துல குளிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லா காலங்கள்லயும் வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சிடலாம் சார். அன்னைக்கு ரொம்ப அடிச்சு மழை ஊத்துது, அன்னைக்கு போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமானா அன்னைக்கு வேண்டாங்க சார். மழை இல்லாத அடுத்த 2-3 நாள்ல குளிங்களேன், குளிச்சிக்கலாம். அப்படிதான் குளிக்கணுமே தவிர எல்லா காலங்களையும் குளிக்கலாம் அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாம் சார். எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது குறிப்பு இருக்கா? கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சானாக்கா நம்ம அந்த தேக ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்காம நம்ம எண்ணெய் குளியோட முழு பயனை பெறலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் மிதமான உணவு மட்டும்தான் சார் எடுக்கணும். மிதமான உணவுனா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஆகிற உணவு மட்டும்தான். இட்லியோ, இடியாப்பம், கஞ்சி, இந்த மாதிரி ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளா பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுல ரொம்ப ஹெவியா நான்வெஜ்ஜுக்கு போயிடக்கூடாது. அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது.
ஏன்னா அந்த நான்வெஜ் செரிக்க வைக்கிறதுக்காக நம்ம உடம்பு அது ஒரு ஹீட்டை ஒன்று கொடுக்கும் சார். ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பர்பஸே வந்து நம்ம உடம்போட உஷ்ணத்தை தணிக்கிறதா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அன்னைக்கு போய் நான்வெஜ் கொடுத்து மறுபடியும் உடம்புல சூட்டை அதிகப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது மிஸ்மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக அன்னைக்கு நான்வெஜ் கூடாது. நைட்டுக்கு கொஞ்சம் மிதமான உணவாக சாப்பிட்டுக்கலாம் சார். நல்ல இட்லி இடியப்பம் கஞ்சி மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்து நார்மல் டயட் போய்க்கலாம். டீ காஃபி குடிக்கலாம். தாராளமாக டீ காஃபினால ஒன்றும் பாதகம் இல்லை சார். பகல் தூக்கம் சார்? பகல் தூக்கம் கண்டிப்பாக கூடாது. ஏன் சார்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்ம வந்து பகல் தூக்கத்தை நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம் சார். ஏன்னா உடம்புல சூடு வரும்னு சொன்னேன்ல சார். ஓகே. தூங்கி எந்திரிச்சோட சூடு வரும். ஆமா. அது பகல் தூக்கத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓஹோ. பித்தத்தை இன்னும் கூட்டும். பகல் நித்திரை வந்து பித்தத்தை கூட்டும் கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறானே நிச்சயமா ஸ்ட்ரிக்டா அன்னைக்கு பகல் தூக்கம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் சார். ஆக்சுவலா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்மளோட எல்லா சென்சஸும் அப்படியே நலிஃபை ஆன மாதிரி ஒரு காம் டவுன் ஆனதுனால ஒரு பேராசிம்பத்தட்டிக் மோட்னு சொன்னேன்ல சார். அது எப்பவுமே அந்த ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருக்கும். தூக்கம் வரக்கூடிய ஸ்டேஜா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு தூங்காம லைட்டா அன்னைக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகள் மட்டும் பார்த்துட்டு வெளியிலயும் சுத்தக்கூடாது. வெளியில சுத்தினாலும் அந்த பரபரப்புல வந்து ஹீட் அதிகம். ஸோ ஒரு காமான வேலைகளா வீட்டு வேலைகளா பார்த்துட்டு மிதமான உணவா சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னைக்கு ஒரு 6-7 மணிக்கா சீக்கிரம் தூங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது திருமணமான தம்பதிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறத பத்தி அதுவும் ஒரு உஷ்ணவீரியமான செயல் தானே சார். ஆமா. தாம்பத்தியத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் சார். ஓகே சார். அதாவது எல்லாமே மிதமா வச்சுக்கிறது எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த தியாகத்தை நம்ம உடம்புக்காக கொடுத்தாகணும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிங்க சார். நேர்களே, இந்த பகுதியில் யார் யார் எண்ணெய் குளியல் எந்த கிழமைகள் எடுக்கலாம், எடுத்த பிறகு நம்ம அந்த நாளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மருத்துவர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதியில் இதை சார்ந்த நிறைய பழமையான மூட நம்பிக்கைகள் இருக்குது. இது இல்லாமல் இந்த எண்ணெய் குளியலுக்கு எண்ணெய் எப்படி நம்ம தயார் பண்ணணும், இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அவசியம் நம்ம மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.